ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா சேனல். இன்றைக்கி உமா சேனலில் வந்து ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி கருப்பு உளுந்து வச்சு தாங்க ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்தில் வந்து வடை, கஞ்சி, உருண்டை அந்த மாதிரிலாம் செஞ்சு பார்த்துருப்போம். இன்றைக்கி கருப்பு உளுந்தில் வந்து அடை தாங்க செய்ய போகிறோம். இந்த கருப்பு உளுந்து வந்து லேடிஸ்க்கு அவ்வளோ நல்லதுங்க. இந்த கால் வலி, இடுப்பு வலி அதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்தை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க. வாங்க கருப்பு உளுந்து வச்சு எப்படி அடை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க செய்கிறோம். அதுக்கு கால் ஆளாக்கு வந்து நாங்கள் வீட்டு அரிசி எடுத்துருக்கோங்க. இதுக்கு வீட்டு அரிசி, இட்லி அரிசி இல்லை பச்சை அரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து 2 ஆளாக்கு வந்து கருப்பு உளுந்து. இதை வந்து 2லேருந்து 2.5 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணுங்க. ஊற வச்சு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். வடை மாவு பதத்துக்கு நம்மளுக்கு கையில் வந்து தட்டுற பதத்துக்கு அது இருக்கணுங்க. அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கின்னு அது கூட பெரிய வெங்காயம் 2 பொடிசாக கட் பண்ணது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், கொஞ்சம் இஞ்சி இது எல்லாமே அரைஞ்சி அதுக்குள்ளே போட்டுடணுங்க. நல்லா போட்டு நல்லா உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு பிசைஞ்சி பாருங்களேன், நான் தோசைக்கல்லில் எப்படி தட்டுறேன்னு. தோசைக்கல்லில் கொஞ்சம் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா கையை வச்சு தட்டி தட்டி விட்டு அதில் சுற்றி எண்ணெய் ஊற்றி நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சாஃப்டான அடை நம்மளுக்கு கிடைக்குங்க. செம்மையாக இருந்துச்சு அடை சாப்பிடவே. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இதில் ஆயிலும் கம்மியாக தான் எடுக்கும். ரொம்ப சாஃப்டாக வந்துச்சுங்க. இது அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.